அனுராதபுரம் தலாவ ஜெயகங்க சந்தி பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் ஐஸ் போதைப் பொருளுடன் சிக்கிய பிள்ளையானின் கட்சி உறுப்பினர், விசாரணைகள் தீவிரம். பூசா சிறைச்சாலைக்குள் தொலைபேசியை பார்த்தபடி போதைப் பொருளை பயன்படுத்திக் கொண்டு காணொலியை வெளியிட்ட பாதாள உலக குழுவின் தலைவன். சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்ட காணொலியால் பெரும் அதிர்வலைகள். எங்களை சுட்டுக் கொன்று விடாதீர்கள், நாங்கள் சரணடைகின்றோம். மத்திய கிழக்கில் தலைமறைவாகியுள்ள போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை. இந்தியாவின் மிக முக்கியமான பாதாள குழுவான தாவூத் இப்ராஹிம் குழுவுடன் இணைந்து விடுதலை புலிகளின் அடுத்த கட்ட நகர்வு. இந்தியா மற்றும் இலங்கைக்கு விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. பாதாள உலக குழுவை உருவாக்கியது முன்னாள் ஆட்சியாளர்களே. இப்போது நாங்கள் பிடிப்பது ஒன்றும் நெத்தலி மீன்கள் அல்ல, சுறாக்கள். பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கலவின் அதிரடி கருத்து. இந்திய உளவுத்துறை அமைப்புகள் இந்தியாவில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவான தாவூத் இப்ராஹிம் சிண்டிகேட்டிற்கும் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்களுக்கும் இடையில் ஒரு புதிய கூட்டணி உருவாகியுள்ளதாக வெளியான செய்தி தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்போது இலங்கையில் நடைபெறும் எந்த ஒரு சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக காவல்துறை மற்றும் பிற தொடர்புடைய அதிகாரிகள் உறுதியான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த தகவல் தொடர்பாக தனக்கு எதுவும் தெரியாது என்றும், போதைப் பொருள் கடத்தலை எதிர்த்து போராட அரசாங்கம் ஏற்கனவே ஒரு பெரிய திட்டத்தை தொடங்கியுள்ளது என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த குறிப்பிட்ட விடயம் குறித்து எனக்கு தெரியாது. இருப்பினும் போதைப் பொருள் வர்த்தகத்தை எதிர்த்து போராட நாங்கள் ஒரு பெரிய திட்டத்தை தொடங்கியுள்ளோம். எனவே ஏதேனும் சட்டவிரோத நடவடிக்கைகள் நடந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். காவல்துறைக்கு இந்த தகவல் கிடைத்திருக்கலாம், அவர்கள் அதன்படி செயல்படுவார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். டி சிண்டிகேட் என்று அழைக்கப்படும் இப்ராஹிம் தாவூத் சிண்டிகேட் தென்னிந்தியா மற்றும் இலங்கை வழியாக அதன் போதைப் பொருள் வலையமைப்பை விரிவுபடுத்துவதாகவும் முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கத்தினருடன் இணைந்து செயல்படுவதாக இந்திய உளவுத்துறை அமைப்புகள் உயர்மட்ட எச்சரிக்கையை வெளிப்படுத்தியுள்ளன. மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் பிற மாநிலங்களில் தீவிரப்படுத்தப்பட்ட சட்ட நடவடிக்கைகள் காரணமாக மேற்கு மற்றும் வடக்கு இந்தியாவில் இந்த இப்ராஹிம் தாவூதர் குழு பெரும் இழப்பை சந்தித்திருந்தது. இதன்படி புதிய வழிகளை தேடி இந்த குழு தற்போது தமிழ்நாடு மற்றும் இலங்கை முழுவதும் விடுதலை புலிகளின் பழைய கடத்தல் வலையமைப்பை பயன்படுத்தி போதைப் பொருளை கொண்டு செல்வதாக செய்திகள் வெளியாகி இருந்தது. எனவே தற்போதைய காலகட்டங்களில் மாவீரர் நாள் நினைவேந்தல்கள் நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் இந்தியா இப்படியான ஒரு புலி பொருளியை கிளப்பி விடுவது வளமையான விடயமே ஆகும். இம்முறையும் இதே ஒரு விடயத்தை செய்து அதுவும் விடுதலை புலிகள் போதைப் பொருள் கடத்துகின்றார்கள் என்ற அடிப்படையில் போலியான கருத்துக்களையும் முன்வைத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி என கூறப்படும் கைதியொருவர் சிறைச்சாலைக்குள் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தி ஆடம்பரமாக வசதியாகவும் தங்கியிருக்கும் காணொலி சமூக வலைத்தளங்களில் பரவியதை அடுத்து இது தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த காணொலியில் குறித்த கைதி தனது கையடக்க தொலைபேசியையும் பார்த்து கொண்டும் போதைப் பொருள் பயன்படுத்தி கொண்டும் இருக்கும் காட்சி பதிவாகியுள்ளது. மற்றொரு கைதி அவருக்கு தலையை மசாஜ் செய்யும் காணொலியும் காணப்படுகிறது. இந்த காணொலியில் உள்ள கைதி பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி என்ற தகவலும் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றது. இதற்கமைய இது குறித்து சிறைச்சாலைகள் திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இது குறித்து வினவிய போது இந்த காணொலியில் இடம்பெறும் சம்பவம் பூசா சிறைச்சாலையில் நடந்ததல்ல என்றும் அந்த சிறைச்சாலையின் அத்தியட்சகர் உறுதிப்படுத்தியுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இந்த சம்பவம் தொடர்பில் பூசா, காலி மற்றும் அகுனு கொலபெல்லச ஆகிய சிறைச்சாலைகளில் அத்தியட்சகர்களுக்கு விரைவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் தலைமறைவாகி இருக்கும் இலங்கையைச் சேர்ந்த 7 போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் சரணடைய விரும்புவதாக அறிவித்துள்ளனர். அதன்படி குறித்த போதைப் பொருள் குழுக்கள் 7 பேரும் இலங்கை அரசாங்கத்திடம் சரணடைய விருப்பம் தெரிவித்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். முழு நாடும் ஒன்றாக என்ற தொனிப்பொருளில் போதைப் பொருள் ஒழிப்பு தேசிய வேலை திட்டம் கொழும்பு மாவட்ட செயலகத்தில் கலந்துரையாடலுடன் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தில் ஜனாதிபதி தலைமையில் போதைப் பொருளை ஒழிக்கும் திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளோம்.
தற்போது வரையில் அதிகளவான போதைப் பொருளுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வரும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய 7 பேர் தற்போது அதிலிருந்து விலகுவதாக அரசாங்கத்திடம் அறிவித்துள்ளனர். அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கி ஏற்றுக்கொள்ள அரசாங்கம் தயாராகி வருகின்றது. இந்த 7 பேரும் தாங்கள் சரணடைய தயாராக இருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு நகரில் ஐஸ் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மட்டு மாநகர சபையின் முன்னாள் முதல்வரும் பிள்ளையானுடைய மொழிபெயர்ப்பாளருடைய கணவரை எதிர்வரும் 3 நாட்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய மட்டு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. போலீசாருக்கு கிடைத்த தகவலினை அடுத்து ஊழல் ஒழிப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு போலீசார் சம்பவ தினமான வெள்ளிக்கிழமை இரவு முதலியார் வீதியில் உள்ள வீடு ஒன்றை முற்றுகையிட்ட போது அங்கு வியாபாரத்தில் ஈடுபட்ட பிள்ளையான் என அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் மொழிபெயர்ப்பாளர் மற்றும் மட்டு மாநகர சபை முன்னாள் முதல்வரின் கணவரை 5 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து அதிகாரி வீதியில் உள்ள வீடு ஒன்றின் தச்சு வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த கூலாவடி பகுதியைச் சேர்ந்த ஒருவரை 250 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருவரையும் கடந்த 8ஆம் திகதி மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது கைது செய்யப்பட்ட வியாபாரியை எதிர்வரும் 11ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைத்து விசாரணை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் 1750 ரூபாவாக அதிகரிப்பதற்கான பொறிமுறையை வகுக்க அரசாங்கத்துடன் மேலும் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ள எதிர்பார்ப்பதாக கம்பெனி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஜனவரி மாதம் முதல் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 1750 ரூபாவாக அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. இதன்போது பெருந்தோட்ட தொழிலாளி ஒருவருக்கான 200 ரூபாய் கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. பெருந்தோட்ட நிறுவனங்கள் தற்போது தோட்ட தொழிலாளி ஒருவருக்கு 1350 ரூபாய் சம்பளத்தை வழங்கி வரும் நிலையில் ஜனவரி மாதத்திற்குள் 1550 ரூபாய் வரை 200 ரூபாவால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 1750 ரூபாவாக அதிகரிப்பது தொடர்பாக ஜனாதிபதி உட்பட அரசாங்கம் கடந்த காலங்களில் பெருந்தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியது. எனினும் இது தொடர்பாக அரசாங்கத்துடன் மேலும் கலந்துரையாடல் நடத்தப்படும் என தோட்ட நிறுவனங்களின் தகவல் தெரிவித்துள்ளன. இதேவேளை இவ்விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த பெருந்தோட்ட அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப், பெருந்தோட்ட நிறுவனங்கள் கடந்த அரசாங்கத்துடன் விளையாடியதை போன்று எங்களுடைய அரசாங்கத்துடன் விளையாட முடியாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பாதாள குழுக்களை ஆட்சியாளர்கள் பாதுகாத்தார்கள் என்றும் இதன் விளைவு இன்று முழு நாடும் எதிர்கொள்கிறது எனவும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். போதைப் பொருளுக்கு எதிராக அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளை நெருக்கடிக்குள்ளாக்குவதற்குத்தான் எதிர்த்தரப்பினர் ஜனாதிபதி மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மீது குற்றங்களை முன்வைத்து வருகின்றனர். அத்தோடு ஜுத்திய சுற்றி வளைப்பில் நெத்தலி மீன்களை பிடித்ததை போன்று நாங்கள் செயற்படவில்லை, சுறாக்களை பிடித்துள்ளோம் எனவும் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். மகரகம பகுதியில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தமது பிள்ளைகள் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகுவதை எந்த பெற்றோரும் விரும்புவதில்லை. போதைப் பொருள் ஒழிப்புக்காக அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பெற்றோர் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவார்கள். பாதாள உலக குழுக்களுக்கும் போதைப் பொருள் வர்த்தகர்களுக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்கும் போது அரசியலமைப்பு சர்வாதிகாரம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு எதிர்க்கட்சியினர் அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்றிணைகின்றார்கள். அத்துடன் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களை சிறையில் அடைத்தால் மாத்திரம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது. போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வு அளிப்பதற்கு 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் 2000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் ஜுத்திய சுற்றி வளைப்பினை மேற்கொண்டார். இந்த சுற்றி வளைப்பில் நெத்தலி மீன்கள் மாத்திரமே அகப்பட்டன. சுறாக்கள் அரசியல்வாதிகளின் கட்டளைக்கு அமைய பாதுகாக்கப்பட்டார்கள். ஆனால் எங்களுடைய அரசாங்கம் அப்படியல்ல. அந்த பெரும் சுறா மீன்களையும் அதனோடு தொடர்புடைய அரசியல்வாதிகளையுமே நாங்கள் கைது செய்து வருகின்றோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் தலாவ ஜெயகங்க சந்தி பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இம்முறை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றிக் கொண்டிருந்த மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விபத்தில் சுமார் 40 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்தில் 40க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்ததாகவும்
காயமடைந்தவர்கள் இன்னும் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வருடத்தில் இடம்பெற்ற இரண்டாவது மிக பெரும் விபத்தாக இது காணப்படுகின்றது.